ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் உலகில் வாழும் காலத்தில் எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ, எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கின்றானோ, ஆகுமாக்கி இருக்கின்றானோ, அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், எதை செய்யக்கூடாது, எதை ஹராம் என்று ரப்பல் ஆலமீன் விலக்கி இருக்கின்றானோ, விலை நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ, அவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலை நடக்குமாறும் முதலில் அடியனான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நற்கட்டளையை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த நல்லடியார்களே, நேசர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அந்த எல்லா படைப்பினங்களையும் சிறந்த உயர்ந்த கண்ணியமான ஒரு படைப்பினமாக மனிதர்களாய் எங்களை படைத்துவிட்டு இந்த மனிதனை உலகத்துக்கு ரப்புல் ஆலமீன் அனுப்பின நோக்கத்தை குர்ஆனில் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லுகின்றான், வமா கலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் சொல்கிறான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் உலகத்துக்கு அனுப்பின நோக்கம் என்ன, இபாதத்தை செய்வோம் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இல்லா லியஅ்புதூன் இமாம்கள் சொல்றாங்க, தஃசீருடைய இமாம்கள், இல்லா லியஅரிஃபூன் இதற்கு அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் மனிதன் என்ன விளங்கி உலகத்தில் வாழும், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தையும் அதை என்ன விளங்கி செய்யணும், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்ற சக்தி அது எப்படிப்பட்டது என்றதை விளங்கி இபாதத்தை செய்யணும். இதுக்குத்தான் நான் மனிதன் வார்த்தையில் படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது போல் அன்பானவர்கள் நிறைய இடத்தில் உலகத்தில் ரொம்ப அனுப்பின நோக்கம், நாங்கள் அவன் விரும்புகிறமாய் நடத்துகிறவா, எங்களுக்கு நினைச்ச மாதிரி வாழையில அவனுக்கு விருப்பமாக நான் உலகத்தில் வாழும், அதுக்காகத்தான் அங்கே அனுப்பியிருக்கிறான். அன்பானவர்கள் நிறைய இபாதத்துகளை நமக்கு தந்திருக்கிறான். அவன் நிறைய கட்டளைகள், நிறைய ஓடர்கள் எல்லாம் எனக்கு போட்டிருக்கிறான். இதெல்லாம் செய்யணும், இதை செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன், அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குகிறான். அந்த அடிப்படையில் பார்த்தவர்களே, சுருக்கமான நேரம் இருக்குது. ரப்புல் ஆலமீன் உலகத்தில் மனிதர்களை ஒவ்வொரு படித்தரத்தில் வைத்துவிட்டு அதன் மூலம் அந்த படித்தரத்தை வைத்துவிட்டு எல்லாம் சில விடயங்களை எதிர்பார்க்கிறான். குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறான், وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَبْلُوَكُمْ فِيمَا آتَاكُمْ. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நாம உலகத்தில் அந்தத்தில் உயர்த்தி தாழ்த்தி படைத்திருக்கிறோம். அதாவது சிலர்களை அறிவாளிகளா, சிலர்களை அறிவில் குறைந்தவர்களா, சிலர்களை செல்வந்தர்களா, சிலர்களை ஏழைகளா, சிலர் ஆட்சி அதிகாரத்துடன், சிலர்களை ஒன்றுமில்லாமல், இவ்வாறு நாம் அந்தத்தில் உயர்த்தி தாழ்த்தி படைத்திருக்கிறோம். சொல்லிட்டு ரப்பு சொல்லுகிறார், லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். உங்களுக்கு நாம என்னென்ன நிலைமை தந்திருக்கிறோம், செல்வத்தை தந்திருக்கிறோம், சிலவர்கள் ஏழைகளாக, சிலவர்கள் அறிவாளிகளாக, அறிவில் குறைந்தவர்களாக எந்த இடத்தை தந்திருக்கிறோமோ அதை வச்சு நீங்க என்ன செய்றீங்க, எப்படி நடந்து கொள்றீங்க, நாங்க விரும்புறமாய் நடந்து கொள்றீங்களா அல்லது உங்களுக்கு விருப்பமாய் நீங்க நடந்து கொள்றீங்களா, உங்களோட நப்சு விரும்புறமாக என்பதை
என்று ஒரு நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். செல்வம் என்பது ஒரு நியமத், அது ஒரு பாக்கியம். யாருக்கு பாக்கியம்? யாரு செல்வத்துடைய ஹக்கை, செல்வத்துடைய கடமையை சரியாக விளங்கி அந்த செல்வத்தை முறையாக பயன்படுத்துவார்களோ, தேவையான இடங்களில் செலவழிப்பார்களோ, அவருக்கு அது நியமத். யாரு அந்த செல்வத்தை, அந்த பணத்தை தன்னுடைய நப்சு விரும்புகிற பிரகாரம் நினைச்ச இடங்களில் எல்லாம் ஹராம் ஆனால் பார்க்காமல், நல்லது கெட்டது பார்க்காமல் செலவழிக்க ஆரம்பிப்பார்களோ, பாவிக்க ஆரம்பிப்பார்களோ, அது அவருக்கு நியமத்து கிடையாது, அவருக்கு அது நியமத், அது ஒரு அபாக்கியம், அது ஒரு சோதனை என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹ் ஒரு சோதனை பொருளை கொடுத்திருந்தான். வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், ஏன உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த சோதனை பொருள் எது தெரியுமா? பணம் என்றான். பணம் சோதனையும் தான் நியமத்தும் தான். முறையா பயன்படுத்தினவன் அவனுக்கு அது நியமத், முறைகட்டு பயன்படுத்தினவனுக்கு அது பெரிய ஒரு சோதனையாக, பிரச்சனையாக மாறும். அன்பார்ந்த நல்லடியார்களே, என்ன சொல்றாரு? குர்ஆன்ல நிறைய பேசியிருக்கிறான் ரப்புல். பணத்தை வச்சுக்கொண்டு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவருடைய ஹக்க விளங்காம தான் தோண்டி தனத்துக்கு எங்களை விட்டா ஆறு கண்டு யாரெல்லாம் பணத்தை வச்சுக்கொண்டு பெருமை அடிச்சு கொண்டு அகங்காரத்துடன் வாழ்ந்தார்களோ, அவருடைய ஆணி வேரை எப்படி புடுங்கினோ, அவருடைய பெரும் பெரும் ஆட்சியை எப்படி கவிழ்த்தோம், குர்ஆன்ல நிறைய சம்பவங்கள் எல்லாம் பேசுகிறார். அதுல காரூன் சம்பவத்தை எல்லாம் ஸ்பெஷலா பேசுகிறார். சாதாரண பணக்காரன் இல்ல, குர்ஆன் நல்லா பேசக்கூடிய ஒரு பணக்காரன். அவ்வளவு கொடுத்திருந்தான். எவ்வளவு கொடுத்திருந்தான்? சுருக்கமா சப்ஜெக்டுக்கு வாரேன். எவ்வளவு கொடுத்திருந்தான்டா, அவனுக்கு நல்லா கொடுத்திருந்த சொத்துக்களுடைய சாவியை சுமப்பதற்கு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. தஃப்சீர்ல இந்த வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் வருகிறது. ஒரு தஃப்சீர், சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் தேவையா அவனுக்கு கொடுத்திருந்த கஜானாவுடைய சாவியை சுமக்கிறது. கஜானாவை சுமக்கவல்ல, துறப்பு எங்களுக்கு இருக்கிற கோடியை சுமக்கிறது எத்தனை பேர் வேணும்? மில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் சுமக்க எத்தனை பேர் வேணும்? அல்ல எப்படி கொடுத்திருப்பான்? கண்ணியமானவர்களே, கொடுத்துட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூலம் ஒரு அட்வைஸ் வந்து காரூனுக்கு கொடுத்தான். அது காரூனுக்கு மட்டுமல்ல, கியாமத்துக்கு முட்டு வரக்கூடிய அத்தனை பணக்காரர்களுக்கும், செல்வம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும், பணத்துடன் புழக்க வழக்கம் செய்பவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மெசேஜாக, ஒரு எச்சரிக்கையாக, ஒரு அட்வைஸ், ஒரு அலர்ட் ஒன்று ரப்பு கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. ஏ காரூனே வப்தகி காரூன், ரப்பி எவ்வளவு ஆளும் புத்திமதி தெரியுமா? செல்வத்தை கொடுத்துட்டு சொன்னான், காரூனே, அல்லாஹ் உனக்கு தந்தைட்ட செல்வத்தை வச்சு கியாமம் ஒன்று இருக்கி வாப்பா, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு தேடிக்கோ. துனியால வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துனியாவோட தேவையெல்லாம் பார்த்து வசந்தா செஞ்சுக்கோ. வாகனம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, தேவையேற்றமா செஞ்சுக்கோ வாப்பா. அதை செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாது, அதை அனுபவி முறையோட. வஅஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக் வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். அல்லாஹ் உனக்கு எப்படி செல்வத்தை தந்து உபகாரம் செஞ்சானோ அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய். அல்லாஹ்வுக்கு எப்படி உபகாரம் செய்யறது? அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல செலவழிக்கிறது. எங்க செலவழித்தா ரப்பு சந்தோஷப்படுவானோ அங்க செலவழிப்பது. இதை செய் என்று அல்லாஹ் காரூனுக்கு பின்னால் கியாமத்து விட்டு வரக்கூடிய அத்துணை செல்வந்தர்களுக்கும் பணத்துடன் புழக்கம் வைத்திருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தந்த மெசேஜ். பணம் வந்துட்டு காரோட குணம் மாறிடுச்சு. பணத்தை கண்டா ஒரு ஸ்பெஷல் ஒரு தன்மை வச்சு அதுக்கு ஒன்று இருக்கு.
வந்தா மாறினா குழப்பம் தான். அது அங்க இடத்துல வச்சோம்னா சஹாபாக்களமாய் அந்த இடத்துல இருக்கும். அதை தூக்கி தரைக்கு மேல வச்சுட்டோம்னா அது ஒரு போத மாதிரி சாமான். காரணம் கேட்டு இந்த எக்வேஷன் கேட்டோன்னே காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கால இன்னமா ஊதிது அலா இல்மின் இந்தி. என்ன தெரியுமா சொன்னாங்க? பெருமை அடிக்க ஆரம்பிச்சா, இதுதான் எனக்கு ஒன்றும் செய்ய, எனக்கு சதகா ஜகாத் கொடுக்கலா, இதெல்லாம் நான் என்ன நாலேஜால, என்ன டேலண்டால, என்ன அறிவால நான் சம்பாதிச்சது. பெருமை அடிக்க ஆரம்பிச்சான். துனியாதாரிகள், துனியாவை கொண்டவங்க பார்த்து செஞ்சாங்க. பாரு எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. இந்த மீது தானே கொஞ்சம் வாகனம் ஒன்று வாங்கி ஓடையில கொஞ்சம் 2 தட்டு 3 தட்டை கட்டி 4-5 வாகனம் ஓடினா பார்த்து சொல்லு இப்ப ரெண்டா பாக்கியசாலி. இப்படி அறிவாளிகள் அந்த காலத்தில் இந்த பார்த்து செஞ்சாங்க. காரும் இன்னும் அது அப்திகமீம் பாக்கியசாலினா இவன் தான் எல்லாம் கிடைச்சிருக்கு. கண்ணியமானவர்களை, நன்றி கெட்ட முறை நடக்க ஆரம்பிச்சான், பெருமை அடிக்க ஆரம்பிச்சான், அகங்காரத்துடன் வாழ ஆரம்பிச்சான். அந்த பணத்தை வைத்து முறையில்லாமல் செலவழிக்க ஆரம்பிச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஹஸப்னா பிஹி வ பிதாரிஹி அல்-அர்த். அவனையும் அவன் சொத்தோடு ஒன்று மானமாப்பாங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்கிட்டோம். அப்பதான் அந்த பாக்கியசாலி சின்னவங்க முழிச்சாங்க. இவனை கொடுத்த வாக்கியம் வெளியா வாக்கியம். பணத்தை முறையா பயன்படுத்தாவிட்டால் இன்றைக்கு போனா நெய்த்துக்கு போனா கண்ணியமானவர்கள் அந்த இடத்தை பார்க்கலும். கியாமத்து முற்றும் அல்ல தலக்கண புடிச்சு கொண்டு, பணத்தை புடிச்சு கொண்டு, பெருமை புடிச்சு கொண்டு, ஸ்டேட்டஸ் பைத்தியம் புடிச்சு கொண்டு உலகத்துல வாழ்றாங்க ஒரு கூட்டம். இன்றைக்கு வாழ்றாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது. மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பணத்தை தந்தது பெருமை அடிக்கவல்ல, ரெஸ்பெக்ட் காட்டிக்கொண்டு இந்த சமூகம் எப்படி என்ன கண்ணியமானவர்களே, பணத்துடைய ஹக்க எந்த அளவுக்கு பணத்துடைய ஹக்கில் மோசடி செய்யறாங்கன்னா, பணத்துடைய ஹக்கில் மோசடி செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறாங்க, குர்ஆனுக்கு மாற்றமா நடந்து கொள்றாங்க என்ற உண்மையையும் தெளிவாக விளங்கும். இந்த என்ன நடக்குது? குடும்பத்தில் 5 பேர் சகோதரன்மார், அல்ல 5 பேருக்கு பணத்தை கொடுத்து இல்ல. நாங்க யோசிக்கணும் பகுத்தறிவால. அல்லாஹ் எங்களுக்கு 6 தந்தி 6 உடல் எக்ஸ்ட்ரா பகுத்தறிவை தந்திருக்கிறான். யோசிக்கணும். 5 புறவி 10 புறவி அல்ல 10 பேர் பணக்கார நாட்களே, எங்க 2 பேருக்கு தானே அல்லாஹ் வசதி தந்திருக்கிறான், எனக்கு ஒருத்தருக்கு தானே தந்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் இப்படி தந்திருக்கிறான்? லியபுலுக்கும் ஃபீமா ஆதாக்கும் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு தந்திருக்கிறது வாப்பா, உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஆடுறதுக்கு அல்ல, அதை வச்சு நாங்க விரும்புகிற மாதிரி நடந்துக்கோங்க, எங்க நாங்க சந்தோஷப்படுற மாதிரி. கண்ணியமானதா உங்களுக்கு நல்லடியாக இன்றைக்கு என்ன நடக்குது? சுப்ஹானல்லாஹ். நான் இது சொல்றது என்னிடத்தில் எனக்கு நேரடியா பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் நான தம்பிமார் வந்து என்ன என்னோட இப்படி நடந்து கொள்றாங்க, இப்படி நடந்து கொள்றாங்கன்னு அவனோட கல்வால அழுத குமுறல்களே உங்களுக்கு முன்னால் சொல்லுகிறேன். அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, பயந்து கொள்வோம். எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், நான் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எப்படி நடக்குது தெரியுமா? எப்படி நடக்குது தெரியுமா? கல்யாணம் என்றாலும் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க சல்லி இருந்தா தான் கல்யாணத்துக்கு சரி. சொந்த தம்பி, சொந்த தங்கச்சி, சொந்த தாத்தா, புறத்தி அல்ல. எப்படி செய்ய அந்த கூப்பிடாத ஆட்கள் கூட சொல்லுவாங்க, கடைசிக்கு நாளைக்கு கல்யாணம் கூட இந்த கிராமத்துக்கு போயிட்டு நீ வந்தா வா, இல்லாட்டி சாவு. கல்யாணத்துக்கு செல்ற இஷ்டை நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். பணத்தை தந்தது உலகத்துல ரெஸ்பெக்ட் காட்ட வல்ல, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல செலவழிக்கிறதுக்கு அதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்பம் பணத்துடைய மக்களாக பெஸ்ட் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது. அதுக்கு பின்னால் தேவையுள்ளவர்கள் நிறைய இபாதத்துகள் எல்லாம் பணத்தின் மூலம் செய்ய வைத்திருக்கிறார். சதகா, ஜகாத், ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம் நாங்கள். அன்பார்ந்த நல்லடியார்களே, இறைநேசர்களே, அதனால எங்களோட பணத்தை நாங்கள் முறையாக சம்பாதிப்போம்.
முறையாக அல்லாஹ்வுக்காக செலவழித்துட்டு இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க செலவழிச்சது எங்கட ரப்புடைய பொருத்தத்துக்காக மட்டும்தான் என்று சொல்லிட்டு சத்தமில்லாம வைத்திருவோம். அதைத்தான் நல்லா புரிந்து கொள்வான். அன்பானவர்களே, பணத்தின் மூலம் நம்முடைய நிறைய இபாதத்தை வச்சிருக்கிறான். அதுல உண்டு துறக்க போற ஹஜ்ஜுடைய மாசம். ஹஜ்ஜாச்சி எல்லாம் ஹஜ்ஜிமார்கள் ஹஜ்ஜிக்கு வைத்துட்டாங்க. அவங்கள எல்லாரும் ஹஜ்ஜி மல்ல ஹஜ்ஜி மபூரா ஆகும். இன்னும் ஹஜ்ஜிக்கு நாம் போகாதவங்க இருந்தான் பெருசாக நேற்று வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்யும் முயற்சி என்று செய்யும். முயற்சி வந்து கண்ணியமானவர்களே, முயற்சியில வந்து நான் கொஞ்சம் எங்கட வீட்டுக்குள்ள கொஞ்சம் அப்படியே ஒரு விசிட் வந்து பண்ணிப்பாங்க. வீட்டுக்குள்ள அவுட்ல இல்லை, வீண் விரையமாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாமல் எங்கட முஸ்லிம் சகோதரர்கள் வாங்கி போட்டிருக்கிற சாமான்கள் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கடுவும் கிடைக்காத அளவுக்கு வீண் விரையமான சாமான்கள் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் விட்ட எக்ஸ்ட்ரா 2 பேர் அஞ்சு செய்யும். அவ்வளவு வீண் விரையம் எங்கட சமூகம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கழிவறைக்கு வீண் விரையம் செய்யறாங்க. எங்கேயாவது போயிட்டு வார அங்க அவன் டொய்லெட் கூட வர கடிச்சிருக்கிறான். வயசு போனாங்க முதுகெலும்பு மாதிரி இவரை உடச்சி கடிக்கிறார். ஏற்கனவே அடிச்சிருக்கிற டொய்லெட் பாத்ரூம் செக்ஷனை பார்த்து அது 5 லட்சம். எவ்வளவு கொட்டேஷன் போட்டுருக்கிறீங்க? மிச்சம் இல்லாத ஒரு 15 லட்சம் ரூபாய். கழிவறை நஜீஸ கழிக்கிறதுக்கு இது பணத்துடைய ஹக்கில் நானும் நீங்கள் செய்யக்கூடிய குறைபாடு. அல்லாஹ்வுடைய அதிருப்தியை கோபத்தை உண்டாக்கக்கூடிய விளைவிடி குர்ஆனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மாற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும். அன்பார்ந்த நல்லடியார்களே, இறைநேசர்களே, அதனால ஹஜ்ஜுடைய கடமையை இப்படி யோசிச்சா செய்ய தேவை வரும். யோசிக்கும் மார்க்கத்தை முதல் விளங்கும். தெளிவா மார்க்கம் என்ன அதை குறையமா விளங்கிக்கொண்டு மார்க்கம் செய்யலாம். மார்க்கத்தை தெளிவா விளங்கணும். ஹஜ் எப்படி செய்யும், எந்த சல்லியால செய்யும். அதனால கண்ணியமானவர்கள் உறுதியான நியத்தை வைத்துக் கொள்வோம். அடுத்த வருஷம் ஹஜ் செய்யும். ஹஜ் மப்ரூரா செய்யும். சொந்த சல்லியால ஹலாலான சல்லி. ஹஜ் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னah. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் மப்ரூருக்கு சொர்க்கத்தை தவிர வேற கூலி இல்ல வாப்பான்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் எங்க எல்லாரும் சந்ததிக்கு முழு உம்மத்தும் ஹஜ் மப்ரூரை பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவான். அன்பார்ந்த நல்லடியார்களே, பணத்தால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதத்தில் இன்னொரு கடமை நான் செய்யறதுக்கு இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாகவே கேளுங்க. எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். அன்பானவர்களே, உதுஹியாவுடைய கடமை இதுவும் நாங்கள் செய்வது ஒரு இபாதத், ஸ்பெஷல் இபாதத். இந்த உதுஹியாவுடைய கடமை இதுவும் அல்லாஹ்வுக்கு மிச்ச விருப்பமாம். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கிடைக்கக்கூடிய, அன்பு கிடைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்புல் அமால் யௌமுன் நஹருடைய நாள் அந்த உதுஹியாவுடைய பீரியட்ல செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிச்ச விருப்பம். இஹ்ராக்கு தம், இரத்தத்தை ஓட்டுவது, உதுஹியா கொடுப்பது, குர்பான் கொடுப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த நல்லடியார்களே, இறைநேசர்களே, உதுஹியா கொடுக்கிறதுக்கு பெரிய ஒரு கூட்டம் நான் ரெடியாக இருக்கிறோம். மாடு வாங்கி போடப்பட்டிருக்கு. சப்ஜெக்ட் என்னன்னா இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் போற பாப்பா, இன்றைக்கு போற பாப்பா உதுஹியா கொடுக்க இருக்கிறவங்க போன ஜும்மாக்களை ஞாபகப்படுத்தி இருப்பாங்க. முடிகள் வெட்டுறவங்க, மறைவிடங்கள் உள்ள முடிகள் ஆட்டுறவங்க, நாம் வெட்டுறவங்க, அவங்க கொஞ்சம் அதில் கவிந்து கொண்டு உதுஹியா பிராணி அறுக்கும் வரைக்கும் முக்கியமான ஒரு சுன்னத் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி உதுஹியா கொடுக்கிறவங்க. அன்பானவர்களே, ஒரு முக்கியமான 2 விஷயம் இந்த உதுஹியால சம்பந்தப்படுகிறது. அதை ஞாபகப்படுத்தி நான் இந்த முடிவுக்கு வருகின்றேன். உதுஹியால கண்ணியமானவர்கள் 3 பேர் சம்பந்தப்படுறாங்க. முதலாவது குர்பான் கொடுக்கக்கூடிய மாட்டை வாங்கி அவர் அல்லாஹ்வுக்காக அறுத்து கொடுக்கிறார். அப்படி ஒருத்தர் இருக்கிறார். இன்னொருத்தர் இருக்கிற மாட்டு வியாபாரி, ஆட்டையோ மாட்டை வியாபாரம் செய்யக்கூடியவர், குர்பான் வியாபாரம் செய்யக்கூடியவர். இதுக்கு புரோக்கருமாக முதலாவது சொல்றேன், வியாபாரம் செய்யறவங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. உதுஹியா என்பதை நாம பணக்காரன் ஆகிறதுக்கு நல்லா கடமையாக்க ஒரு இபாதத். என்ன நிறைய பேர் உதுஹியா பீரியட்ல டக்குனு கோடி சொன்னா பாக்க லட்சாதிபதி ஆவாங்க. காலம்
இபாதத் வந்து செய்கிறோம், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு இபாதத் செய்கிறவங்களுக்கு நாங்கள் லேசி படுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட். உலக பெருமாறும் தான் பேசி கொடுக்கிறவங்க தான் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். வியாபாரம் செய்கிறவங்க இந்த விஷயத்தை மௌத்து முட்டு வித்தியோட முடியாத ஹயாத்து இருக்கிற காலங்களும் செய்தி வரக்கத்து கொஞ்சத்தில் தான் வாப்பா இருக்குது. நிறைய இருக்கிறது வரக்கத்து இல்லை, நிறைய இருக்கும். முறையெல்லாம் வாங்கிட்டா அதுக்கு கெட்ட நோய், திடீர் ஆபத்து, பயங்கர அழிவுகள், சேதங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கிறது நிறையவே இருக்கு. பரிசம் கொஞ்சமா வரும், அதுல பாதுகாப்பு இருக்குது. கெட்ட நோய்க்கு பாதுகாப்பு, திடீர் ஆபத்துக்கு பாதுகாப்பு, திடீர் அனர்த்தத்திற்கு பாதுகாப்பு. வரங்கள் கொஞ்சம் தேவை. அதனால கொஞ்சமா வரும், நிறைய கிடைக்கும். நிறைய வரும், நிறைய போகும். அதனால அல்லாஹ் பயந்து கொள்ளும். வியாபாரமா இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அடுத்தது உதுஹியா கொடுக்கக்கூடியவங்க, உதுஹியா மாட்டை அறுக்கக்கூடியவர்கள். இப்படி ஒரு செட்டி மனித்தியார கணக்கு பேச வேண்டிய அவசரமா பேசி முடிக்கவும் வேண்டாம். இந்த ரெண்டையும் சொல்லிட்டு முடிச்சு உதுஹியா கொடுக்கக்கூடியவங்களும் சரி, உதுஹியா வாங்கி எடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். நீங்க அவங்களும் சரி, நல்ல கவனமா கேளுங்க, விளக்கமா கேட்டுக்கோங்க, குழப்பி கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மார்க்கத்துல ஒவ்வொரு கடமையும் அல்லாஹ் கடமையாக்கினது ஆண்கள மோட்டாத்தியமாக்குறவர்கள் சரியில்லையே, அவர் அப்படி நினைப்பாரு இப்படி நினைப்பாரு என்ன. ஒவ்வொரு கடமையிலையும் நம்முடைய எதிர்பார்ப்பு அல்லாஹ்வோட பொருத்தம் மட்டும்தான். இன்றைக்கு நாங்க இந்த புதுவையா கொடுக்கிறோம். மாட்டு அறுத்தாச்சு, சாச்சி, பெரியம்மா, மாமி, மச்சான் இந்த இறைச்சி வாங்குறாங்க இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டுக்கு அவங்களுக்கு பெருநாள் முடிஞ்சு 2 நாள் கூட 2 மாடு வாங்க எக்ஸ்ட்ரா தள்ளி இருக்கு. அப்படி அவங்க தான் உதவியா நாங்கள் கொண்டு கொடுக்கிறோம். இந்த முறை பிழை. உதுஹியா என்பது இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, தேவையானவர்களுக்கு கொடுக்கிறது. டிவி சேர உட்க வாங்கி கொண்டு அவரு பார்த்து தர மாட்டாரா, அந்த ஆச்சார் கொடுக்கிறாமே, அவரு கொடுக்கிறாமே, எங்கட சாத்தா பெரியப்பா பெரியப்பா கொடுக்கிறாமே. டிவி சேர வாங்கி வச்சு அடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதல்ல. தேவை உள்ளவங்களுக்கு கொடுங்க, தேடி கொடுங்க, தேடி கொடுப்போம். அதுதான் உதுஹியா, அதுதான் நன்மை. கண்ணியமானவர்களே, அடுத்தது உதுஹியா சீரியல் குடும்பத்தினர்கள். ஏன் பெரியப்பா கொடுக்கிறேன் அவர்களுக்கு தரணும் கடமை இல்லை. நான் உதுஹியா பெற தகுதியான ஆளாக இருந்தால் தான் அவர்களுக்கு தரணும். அவர் தர சொல்லி அவருடைய கோட்டை பார்க்கறில்ல, அவரோட கோச்சி கொண்டு இல்லை. எங்களோட சமூகம் ஒரு ஜாதி வித்தியாசமான முட்டாள்தனமாக நடந்து கொள்றாங்க, விளக்கம் இல்லாம நடந்து கொள்றாங்க. அல்லாஹ்வை பயந்து கொண்டு நாங்கள் தெளிவான வாழ்வோம். எங்களோட மார்க்கம் தெளிவான மார்க்கம், பசுந்தான மார்க்கம். எல்லாத்தையும் அழகா சொல்லி தந்திருக்கிறது, அழகா செய்ய சொல்லி இருக்குது. அழகா செய்யும் கண்ணியோட சந்தோஷப்படுவோம். மாஸ்டர் அல்லா பெரியப்பா மாட இருந்தாரு. ஏன்னா அந்த தொங்கல்ல அந்த காணியில் உள்ள அந்த இடத்துல உள்ள ஏழைகளுக்கு எல்லாத்துக்கும் குறைபாடு அடிச்சு கொடுத்தாங்க. நாங்க போக முடிக்க தேவையில்ல, ஏண்ட தொட்டைக்குள்ளே போகணும், அந்த வீட்டுக்கு வரும். கண்ணியமானவர்கள், இன்னைக்கு பிரச்சனை என்னண்டா முகத்தாட்சியை பார்த்து இவர் அவருக்கும் அவர் இவருக்கும் உள்ளவங்க உள்ளவங்களுக்கே மாற்றி கொண்டாங்க. அவ்வளவுதான் பண்ற மாற்றம் தான் நடக்குது. இவர் 1 கிலோ கொடுக்கிறார், அவர் 1 கிலோ. இவர் உடல்பாட்டு பார்த்தா உடல்பாட்டு பார்த்தா உள்ளவன் உள்ளவனுக்கே மாற்றி கொண்டு தான் உதவியாக அம்பேசாட்டுக்கும் யோசனை அந்த உதவியான. கண்ணியமானவர்களே, தேவையுள்ளவர்களே தேடி கொடுங்க, விசிட் பண்ணி கொடுங்க, ஊர்ல நிர்வாகத்தை கேளுங்க, அடுத்தடுத்தவங்க கேளுங்க, யாரும் தகுதியான ஆட்கள் இருக்கிறாங்க. கண்ணியமானதான் அப்படி நல்லடியாக ஏண்டை கோடை ஊருக்குள்ள மாசத்துக்கு 1 நாள் 2 நாள் இறைச்சி தின்னவங்க இருக்கிறான். அவ்வளவுதான் தின்ன கிடைக்கும். அப்படி இல்லாதவர்கள் இருக்கிறான். ஆனா ரெஸ்பெக்டான ஆட்கள் யாருக்கிட்ட கை ஏந்து, யாருக்கிட்ட கேட்கல, கஞ்சம் கூட விட்டு தின்னு விட்டோட அப்படி மோடி சேர் வாழலாம். ஏண்டை மோடி ஊருக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு தெரியாம இருக்கும் பசியில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் இருக்க தான் வயிறு உடைக்க சாப்பிடுவான் முஃமினே இல்லைண்டா. நாம் ஒருத்தர் கொஞ்சம் யோசிச்சு கண்ணியமானவர்களே, உதுஹியாவுடைய கடமை பசுந்தான கடமை. அல்லாஹ்வுக்கு விருப்பம் தேவையுள்ளவர்களுக்கு யாரும் யாரையும் முறை பிடிச்சு கொள்வாங்க. முகத்தாட்சியை பார்த்து அவர் அப்படி நினைப்பார், இப்படி நினைப்பார். வாழும் என்ன ரப்பு அல்லாஹ் என்ன நினைக்கிறான், இந்த பாரசலால் அல்லாஹ் என்ன பொருந்தி கொண்டான். வலாக்கி என்னாலும் தக்குவாமி இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க கொடுக்கிற இறைச்சி பார்சலும் அந்த இறைச்சியில வர ரத்தமும் உங்களுக்கு அதில் ஒன்று
உங்களுக்கு கிடைக்கிற அதை போல நீங்க உங்களுடைய இஹ்லாஸ் உங்களுடைய தக்வா நீங்க இந்த அளவு அல்லாஹ்வை அஞ்சுறீங்களோ எந்த அளவு அல்லாஹ்வை பயப்படுறீங்களோ இதை நான் அல்லாஹ்க்காக கொடுக்கிறேன் யா அல்லாஹ் ஏற்றுக்கோ தேவனுடைய தேடி கொடுத்து அது மட்டும்தான் அல்லாஹ்வை பேசி சென்று அடையும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதனால் அன்பான நல்லடியார்களே அழகா செய்யவும் கடமை முறையா தேடி விளக்கமா தெளிவோடு செய்யும் வரக்கூடிய 10 நாள் புற கண்ட நாளையிலிருந்து வரக்கூடிய 10 நாள் ஒரு மணியான நாள் அமல்கள் செய்ய நோக்கு பிடிக்கலாம். இஸ்திக்பாருக்கு இன்னொரு அமல்கள் துல்ஹஜ் 9 அரபாவுடைய நாள் முந்தின ஒரு வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அது மாதிரி கண்டிப்பான ஸ்பெஷலான அமல்கள் உடம்பால செய்கிற அமல் நீக்கி சல்லியால செய்கிற அமல் எதை எப்படி செஞ்சு அல்லாஹ் விரும்புவானோ அந்த முறையை படித்து செய்யும் தெளிவாக செய்யும். அல்லாஹ்வோட பொருத்தத்தை மட்டும் நாடித்தான் ஒவ்வொரு அமலும் ஆகட்டியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பேசுகிற விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையோட வாழ்க்கை எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானா. யாரப்பான பாவம் மன்னிப்பாய். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமையை நீ புரிந்து கொள்வாய். நீ தந்த செல்வத்தை வச்சு நான் செய்யக்கூடிய இந்த உதவியாவுடைய கடமை ஒரு பாகமுடைய கடமைகளை பலர் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதவியாவா ஆக்கிறியாங்க உன்னால கபூலியத்தான உதவியா ஆக்கிறியாங்க. யாருக்கு பயிற்சி செய்யணுமோ அவங்களுக்கு உணவை கொடுக்குற வழியை தெளிவாக இருந்து காட்டு தரது நம்பே யாரும் பெற்றோருக்கு கண்ணியமான இருமாவோட வாழ்ந்த மனசு நம்பே யாரும் முஸ்லிமான உண்மையான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய காலம் பண்ண தெரியாதா யாரை குடும்பத்துக்கு விளையாட்டு கொடுத்து தெரியாதா யாரும் முஸ்லிம்களுக்கு நாளாக முகத்தின் பாதுகாப்பு கொடுத்து நம்பே யாரா குறிப்பாக அல்லா பலஸ்தீன் அல்லா யார முஸ்லீம் சகோதரர்கள் அல்லா உன்னை ரப்பு என்று ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால் நசிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அல்லா பிந்தி குழந்தைகள் நம்பே குண்டு வெளிப்பட்டு சிதறி கிடைக்கிறாங்க. அல்லா பெண்களுடைய கற்பு சூறையாடப்படுகிறது நம்பே இன்னொரு அநியாயங்கள் அக்கூலியங்கள் அங்க செய்யப்பட்டு முஸ்லீம்கள் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. அல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சியா அல்லா யார் அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செஞ்சு இருக்கிறாங்களோ அவங்களுடைய அத்தனை சூழ்ச்சிகளை கவுண்டு முடியாது சுக்கூராக அல்லா அவங்களுக்கு பூண்டோட அடிச்சடி அல்லா நீ யார் என்னோட சக்தி அவங்களுக்கு திருப்பி காட்டுடி அல்லா அவங்களோட ஆயுதங்கள் அம்மான சக்தி இறக்க வச்சிடி அல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சிடி அல்லா அந்த மக்களோட ஹபீபுடைய உம்மத்தி அல்லா உன்னை ஒரு ரப்போடு ஏற்றுக்கொண்டவர்கள் யா அல்லா யாரும் அந்த மக்களுக்கு உதவி செஞ்சிடி அல்லா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وازواجه وذرياته ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا ولا تتبعوا خطوات الشيطان فانه لكم واعلموا عباد الله ان الله تعالى يقول له اصدق القائلين بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما اصابكم من مصيبه فبما كسبت ايديكم ويعفو عن كثير صدق الله مولانا العظيم. عباد الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله